இது குறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் தகவல்களை தர காத்திருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ். கிராம நிர்வாக உதவி அலுவலர்கள் கிட்டத்தட்ட 5வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்? 5 நாட்களாகியும் இதுவரை அதிகாரிகள் யாரும் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லையா? நிலவரம் என்ன? விரிவாக பதிவு செய்யுங்கள். நிஷ்மா வினோத், காலமுறை ஊதியம் வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 5ஆம் தேதி முதல் தமிழ்நாடு கிராம உதவியாளர் சங்கம் சார்பாக அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 5வது நாளாக இன்றும் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் தங்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். நேற்று கூட விடுமுறை நாள் என்றாலும் கூட இந்த போராட்டம் என்பது நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. தற்போது 5வது நாளாக இன்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தற்போது கருப்பு ஆடை அணிந்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் தமிழக முதலமைச்சருக்கு தங்களுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக தற்போது கருப்பு ஆடைகள் அணிந்து தற்போது போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. ஏனால் இங்கு பங்கேற்றுள்ள ஆண்கள் அனைவருமே கருப்பு சட்டைகள் அணிந்தும் பெண்கள் அனைவரும் கருப்பு சேலைகள் அணிந்தும் தற்போது தங்களுடைய எதிர்ப்பை தங்களுடைய அந்த அரசுக்கு தமிழக முதலமைச்சருக்கு தங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக அங்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள மரத்தடியில் 5 நாட்களாக தற்போது இரவு பகல் பாராமல் தற்போது இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. தொடர்ந்து தங்களுக்கான கோரிக்கை என்பது நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதால் அவர்களுடைய கொள்கையாக உள்ளது. இதற்கு பிறகும் தமிழக அரசு என்பது தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றப்படவில்லை என்றால் சென்னையை நோக்கி நேரடியாக குடும்பத்தோடு சென்று காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவது எனவும் தங்கள் முடிவு செய்துள்ளார்கள். இது தொடர்பாக தற்போது அவர் மாநில துணைத் தலைவர் நாராயணனிடம் இருக்கிறார். ஐயா வணக்கம். ஏன்னா தொடர்ந்து 5 நாட்களாக உங்களோட போராட்டம் நடைபெற்று வருகிறது. இன்று கருப்பு சட்டையை அணிந்து இந்த போராட்டம் செய்வதற்கான என்ன காரணம் ஐயா? அதாவது இதுவரைக்கும் எங்க 5 நாளாக போராடி கொண்டிருக்கோம். தமிழக அரசு எங்க நிர்வாகிகளை கூப்பிட்டு எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தல. அதனாலதான் நாங்க இன்னைக்கு அரசின் கவனம் ஈர்க்கும் வகையில நாங்க இன்னைக்கு கருப்பு சட்டை அணிந்து போராடுகிறோம். அதுபோக நாங்க இன்னைக்கு மொட்டை அடிக்கணும் தான் நினைச்சோம். காவல்துறை அனுமதி வழங்காதனால அது முடியாத ஒரு சூழ்நிலையாகிவிட்டு. மொட்டை அடிப்பதற்கு என்ன காரணம்? என்ன அரசுக்கு வலியுறுத்துறீங்க? அதாவது எங்களை 30 வருஷமா அரசு எங்களை மொட்டை அடிக்கிறதுனாலதான் நாங்க அவங்களுக்கு நம்ம பதிலுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு போராடணும்னு ஒரு கவனம் இருக்கிறதுக்கு நாங்க நடத்த முடிவு பண்ணோம். குறிப்பா பாத்தீங்கன்னா நீங்க ஆலமரத்து அடியில உட்கார்ந்துருக்கீங்க. அதோட வேர்கள் எல்லாம் பூமியை நோக்கி வருது. இந்த அரசு செயல்படாலும் நீங்க தான் வேறா செயல்படக்கூடியது கிராம உதவியாளர்கள். ஆனா உங்களுக்கு இது போன்ற நிலைமையா அடுத்த கட்டமா உங்களோட போராட்டங்கள் என்ன மாதிரியான தொடர போறீங்க? நீங்க அரசுக்கு என்ன வலியுறுத்துறீங்க? அரசுக்கு நாங்க வலியுறுத்துவது அரசாணை என்ன 625 ஜிஓ 95ல எங்களை முழு நேர ஊழியரா ஆக்கி அந்த முழு நேர ஊழியர் அந்த அரசு ஊழியருக்கு என்ன சலுகைகள்லாம் பொருந்துமோ அதை உங்களுக்கு பொருந்தும் சொல்லி ஒரு அரசாணை இருக்கு. அதை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும். அது போக எங்களோட காலஞ்சென்ற கிராம உதவியாளர்களுக்கும் சிபிஎஸ் பிடித்த செய்த பலனை உடனடியாக விடுவிக்கணும். அதுபோக எங்களோட வாரிசுகள், அதாவது பணியில் இருக்கும்போது இறந்த கிராம உதவியாளர்கள் வாரிசுகளுக்கு கல்வி தகுதி அடிப்படையில் பணி வழங்கணும். குறிப்பா ஜிபிஎஸ் பிடிச்ச பணங்கள் இப்ப எவ்வளவு? குறிப்பா நீங்க இப்ப போய் உங்களோட ஆப்ல பார்த்தா அந்த பணம் இருக்கா உங்களுக்கு? அதாவது என்னோட ஆப்ல 6,48,000 ரூபாய் இருக்கிற மாதிரி ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்தது. இப்ப ஃபுல்லாமே 00 இருக்கு. அது எங்க இருக்குன்னே தெரியல. அதோட விவரமும் எங்களுக்கு புரியல. அந்த பணம் என்னோட பிடித்த பணமும் எங்க இருக்குன்னே தெரியல. இப்போ புரியாத ஒரு நிலையில இருக்கும். அதாவது அரசுக்கு எந்த ஒரு நலத்திட்டம்னாலும் கிராம உதவியாளர் மூலமா தான் நாங்க எல்லாமே செய்தோம். அதாவது நைட்டு 10 மணிக்கு போன் அடிச்சு 10 நாளைக்கு அரசு விழா இருக்கு 10 பயனாளிகளை கூட்டு வாங்கன்னா நாங்க தான் கூட்டு வரோம். அந்த பயனாளிகள் யாரு என்று அடையாளம் பார்த்து காட்டக்கூடிய இடத்துல நாங்க தான் இருக்கோம். எங்களை தான் நாங்க கொண்டு வரலாம். அந்த அரசு விழா நடக்கக்கூடிய சாத்தியமே இல்லை. அந்த அளவுக்கு நாங்க இப்ப கடைநிலை ஊழியரா இருந்து எல்லா அரசுக்கு எல்லா நலத்திட்டமும் மக்களிடம் சென்றடையக்கு முழு காரணம் கிராம உதவியாளர் தான். நாங்க எங்களையே இந்த அளவுக்கு வஞ்சிக்கிறது தான் எனக்கு எங்க கிராம உதவியாளர் குடும்பத்துக்கு கஷ்டமாக இருக்கு. அதாவது முதல்வர் எல்லாருக்கும் எல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லுத எங்க அரசு ஊழியரை மட்டும் ஏன் வஞ்சிக்காருன்னு தெரியல. அவ்வளவுதான். குறிப்பா பாத்தீங்கன்னா முதலமைச்சரே சொல்றாங்க, உங்களோட கனவை சொல்லுங்கள். நீங்க கிராமமா சென்று ஒவ்வொரு பகுதியிலும் உங்க கனவை சொல்லுங்க. உங்களோட கனவு என்ன? முதலமைச்சருக்கு உங்க கனவு என்ன சொல்றீங்க? எங்களோட கனவு அந்த 625 ஜீவோவை அமுல்படுத்துறதுதான் எங்களோட கனவு. அதை எங்களுக்கு அந்த கனவை அவர் நிறைவேற்றினாலே எங்க கிராம உதவி இல்லத்துல அவர் ஒரு தெய்வமா இருப்பார். எல்லா பலனும் அதுலயே வந்துடும் எங்களுக்கு. நாங்க ஒரு கோரிக்கைன்னு சொல்ல, இந்த ஒரு கோரிக்கை மட்டும் வந்தாச்சுனாலே எங்களுக்கு அனைத்து பலனும் எங்களுக்கு வந்துடும்.
ஆமா. வினோத், நீங்க நேரடியாவே கேட்டிருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய 5வது நாளாக இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அவர்கள் தெரிவிப்பது போலவே தங்களுடைய கனவை சொல்லுங்கள் என தமிழக முதலமைச்சர் சொல்லக்கூடிய சூழ்நிலையில் தங்களுடைய கனவை அவர் கேட்கப்பட வேண்டும். தங்களுடைய கனவை கேட்டு தங்களுடைய கோரிக்கை என்பதை நிறைவேற்றினால் தங்களுடைய வாழ்வாதாரம் என்பது உயரும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கை உள்ளது. தொடர்ந்து இந்த அரசுக்கு தங்களுடைய அழுத்தத்தை தெரிவித்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் கிராம உதவியாளர்கள் தங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றினால் நாங்கள் உடனடியாக பணிக்கு சென்று விடுவோம் என தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். தற்போது கிராம உதவியாளர்கள் தங்களுடைய போராட்டத்தின் காரணமாக நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதை இந்த அரசு கருத்தில் கொண்டு உடனடியாக இவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் இவரோட கோரிக்கையாக உள்ளது. வினோத்.